and welcome to the show Mr. Gold கடலெண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ. ஸோ இந்த வாரம் என்ன சமைக்க போறாங்க அப்படின்னு நீங்க வெயிட் பண்றது எங்களுக்கு தெரியுது. எஸ், ஏன்னா எனக்கே தெரியாது, அது நம்ம செஃப்க்கு மட்டும் தான் தெரியும். ஸோ செஃப்பை கூப்பிட்டு நம்ம கேட்டுடலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செஃப் வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் செஃப் யஷ்வந்த் அவர்கள். ஹாய் செஃப். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே, ஸோ என்ன சமையலோ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு இந்த வாரம் என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கீங்க? ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க யஷ்வந்த் குமார். எல்லா வாரம் மாதிரி இன்னைக்கும் ரொம்பவே சுவையான சுலபமான ரெசிபியோட வந்திருக்கேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிக்கன் கோல் சாண்ட்விச். சிக்கன் கோல் சாண்ட்விச். ஓகே, சோ இது வேற ஏதாவது ஸ்டேட் கண்ட்ரி அந்த மாதிரி இல்ல? அந்த மாதிரி இல்ல, நம்ம பொதுவா வந்து கிரில் சாண்ட்விச் சாப்பிட்டுருப்போம் இல்லையா? அதே இது வந்து ஒரு வெரைட்டி. இன்னொரு வெரைட்டி இந்த தியேட்டர்லாம் போனீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துருவாங்க தெரியுமா சாண்ட்விச், மயோனைஸ் போட்டு இருக்குமே, அந்த சாண்ட்விச் தான் சிக்கன் கோல் சாண்ட்விச். சோ அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பண்ண போறோம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம என்ன சமையலோ நிகழ்ச்சியில சிக்கன் கோல் சாண்ட்விச் தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் இதோ. கோல் சிக்கன் சாண்ட்விச் தேவையான பொருட்கள்: சாண்ட்விச் பிரெட் 4 துண்டு, சிக்கன் 1/4 கிலோ, வெங்காயம் 2 நம்பர், கேரட் 1 நம்பர், குடைமிளகாய் 1 நம்பர், முட்டைகோஸ் 1/4 நம்பர், மயனீஸ் 1/2 கப், இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன், டொமேட்டோ கெட்சப் 1 டேபிள் ஸ்பூன், ஆரிகானோ 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. சிக்கன் கோல் சாண்ட்விச்க்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. அதோட செய்முறை என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் செஃப்? நம்ம சிக்கன் சாண்ட்விச் செய்யறதுனால ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் குக் பண்ண போறோம். ஒரு வெஜிடபிள் சாண்ட்விச்சா இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் செய்யறோமோ அதை அப்படியே மாத்திக்கலாம். ஆமா. சோ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பேன் இருக்கு. பேன் லேசா சூடானதன் பிறகு இதுல உள்ள ஸ்டஃப் பண்ண போறது எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் குக் பண்ணிக்கிறோம். இல்ல, சிக்கன் மட்டும் தான் குக் பண்ண போறோம். ஓ, சிக்கன் மட்டும் குக் பண்ண போறோம். ஓகே, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, போன்லெஸ் சிக்கனும் சேர்த்துக்கலாம். ஓகே, சோ சிக்கன் இந்த அளவு நம்ம கட் பண்ணிக்கணும் இல்லையா? ஆமா, இந்த அளவு கட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். சிக்கன் இந்த அளவுக்கு லேசா குக் ஆனதன் பிறகு ஓகே, இது கூட கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது, ஓகே, மற்றும் தேவையான அளவு உப்பு, கூடவே ஆரிகானோ சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கரெக்டா 2 மினிட்ஸ் ஓகே, அது குக் ஆயிடும். ஸோ என்ன நம்ம போன்லெஸ் எடுத்துக்கோம். இன்னொன்று நான் ரொம்ப குட்டி குட்டியான பீசஸாக கட் பண்ணிக்கிறதால வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் மேக்ஸிமம் போதும் குக் பண்ணுறதுக்கு. ஸோ சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, அந்த சிக்கன்ல இருந்து வரக்கூடிய தண்ணியில மட்டும் குக் ஆகணும். ஏன்னா சாண்ட்விச் அப்படின்றதுனால எந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரையா இருக்கும் அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ லேசா இந்த இருக்கக்கூடிய தண்ணி எவாப்பரேட் அளவுக்கு இதை குக் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இங்க ஒரு பவுல் வச்சிருக்கோம் இல்லையா, இதுல வந்து ஃபில் பண்ணக்கூடிய எல்லா இன்கிரிடியும் ஒண்ணா போட்டு மயனையோட மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இங்க கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கிரீன் கேப்சிகம் எடுத்துக்கோம். நம்ம கலர் கேப்சிகம் கூட எடுக்கலாம்ல, எல்லோ என்னென்ன கலர் வேணுமோ என்னென்ன வெஜிடபிள் பிடிக்குமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வந்து ஆலிவ்ஸ், மஷ்ரூம், கார்ன் இந்த மாதிரி வேற என்ன வெஜிடபிள் பிடிச்சிருந்தாலும் அதுவும் இதை நீங்க சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கேபேஜ் இருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு கேரட், வெங்காயம். நம்ம வந்து எதுவுமே குக் பண்ண போறது இல்லை. ஸோ அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னா கட் பண்ணோம் அப்படின்னா சாப்பிடும்போது கிரன்ச்சியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவும் இல்லாம இருக்கும். ஆமா, இது கூடவே மறுபடியும் கொஞ்சம் ஆரிகானோ சேர்த்துக்கலாம். அடுத்து இங்க வச்சிருக்கேன் மயோனைஸ்.
கூடவே டொமேட்டோ கெட்சப், ஓகே. சோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா சிக்கன் ஆட் பண்ணணும். ஆமா. இல்லையா? சோ ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ எல்லாமே ஒன்னோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை ம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி தின்னா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸா நல்லா கட் பண்ணினா கூட இதோட மிக்ஸ் பண்றப்ப அது ஈஸியா இருக்கும். வந்து கண்டிப்பா அவங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா ஓரளவு வெஜிடபிள் ரொம்ப பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சிக்கன் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அண்ட் இது முக்கியமாக இப்படி பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, பொதுவாக வெஜிடபிள் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சின்ன பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதே கொஞ்சம் சிக்கன் ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எதுவுமே ஒதுக்காம நிச்சயமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால இது ஒரு நல்ல ட்ரிக்காக இருக்கும். இது வந்து உப்பு நம்ம சிக்கனை தான் சேர்த்துருக்கோம். சிக்கன் தேவையான அளவு உப்பு. ஏன்னா இதை மயோனைஸ் அண்ட் கெச்சப் சேர்த்துருக்கோம்னா அதுலேயே உப்பு இருக்கும். ஸோ அந்த உப்பு நம்ம சாண்ட்விச் கரெக்டாக இருக்கும். அந்த பிரெட்டில் அதுக்கு தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கும். ஓகே. சோ ஃபைனலா பாத்தீங்க அப்படினா சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ஷெஃப்? அடுத்து பிரெட்டுக்குள்ள வந்து ஸ்டஃப் பண்ண போறோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒரு சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கலாம். ஓகே. இதுல சாண்ட்விச் பிரெட் நம்ம எடுத்துக்கிறோம். ஆமா. ஃபில்லிங் பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை ஃபில் பண்ணி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஓகே. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு பிறகு அடுத்த பிரெட்டை வச்சு மூடிடும். ஸோ இப்போ இதே மாதிரி மீதமுள்ள பிரெட்டையும் சாண்ட்விச்சாக மாற்றிடலாம். ஓகே. ஃபைனலா சிக்கன் கோல் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ பிளேட்டிங் பண்ணிட்டு நம்ம டேஸ்ட் பார்க்குற டைம் வந்தாச்சு. சோ செஃப் ரெடி பண்ணிடுவோமா? ஆமா. கோல் சிக்கன் சாண்ட்விச் செய்முறை. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் சிக்கன், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து தேவையான அளவு உப்பு மற்றும் ஆரிகானோ நல்லா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு வேற ஒரு பவுலில் குடைமிளகாய், முட்டைகோஸ், கேரட், நீல வாக்கில் மெல்லியதாக நறுக்கிய வெங்காயம் மற்றும் மயனீஸ் கூடவே டொமேட்டோ கெச்சப் அண்ட் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து மீண்டும் ஒரு முறை நல்லா கிளறி விட்டு அதை அழகாக பிரெட்டில் ஸ்டஃப் பண்ணிப்போம். அவ்வளோதான், சிக்கன் கோல் சாண்ட்விச் ரெடி.
ஸோ கோல்ட் சிக்கன் சாண்ட்விச் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக அது பிளேட்டிங்கும் பண்ணிட்டோம். இது வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூன்லாம் வச்சு கெச்சப் தொட்டு சாப்பிடணும். அதனால் நான் இப்போ சாப்பிட போகிறது கிடையாது. அண்ட் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யம்மியான ரெசிபி சூப்பரான இந்த செக்மெண்ட்ல காத்துட்டு இருக்கு. என்ன பண்ண போறோம் செஃப்? ஸோ இப்போ நம்ம வந்து இளநீர் பாயாசம் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். இளநீர் பாயாசம். வாவ். ஓகே. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நல்லா மனமாக சுவையாக இருக்கக்கூடிய பாயாசம் தான். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துருவோமா? எஸ், பார்த்துடலாம். ஸோ இளநீர் பாயாசம் தான் நம்ம இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம். ஸ்வீட். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இளநீர் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள்: இளநீர் வழுக்கை அரை கப், கண்டென்ஸ் மில்க் அரை கப், இளநீர் அரை கப், பால் 1 கப், ஏலக்காய் 4 நம்பர், தேங்காய் விழுது அரை கப். இளநீர் பாயாசத்துக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அதோட செய்முறை பார்த்துடலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ஷெஃப்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க ஒரு கடாய் வச்சிருக்கோம் இல்லையா, இதுல பால் சேர்த்துக்கலாம். ஓகே. கூடவே இங்க கொஞ்சம் தேங்காய் விழுது இருக்கு. ஓகே, அதுவும் சேர்த்துப்போம். சோ தேங்காய் பால் எடுக்காம அதோட தேங்காய் விழுதா சேர்த்துக்கோம். ஆமா. இப்போ இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு 4 to 5 மினிட்ஸ் கொதிக்க விட போறோம். ஓகே. சோ இங்க மில்க்கும் அந்த கோகனட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 3 to 4 மினிட் அது கொதிக்கிற மாதிரி நம்ம வந்து குக் பண்ணிக்கணும். சோ பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பபிள்ஸ் வரும். மேல லைட்டா திக் ஆயிடும். ஓகே. அந்த 4 மினிட்ஸ்ல நமக்கு அது கொதிக்க வரப்போ திக் ஆக ஆரம்பிச்சிரும்ல. ஆமா. சோ லேசா மாதிரி திக் ஆனதன் பிறகு இதுல நம்ம இங்க கட் பண்ணி வச்சிருக்க நம்ம வழுக்க இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் இளநீரும் வச்சிருக்கோம், அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ இது இளநீர் பாயாசம் அப்படின்றதால அந்த இளநீரை எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கிற அந்த வழுக்கையை வந்து நீங்க தூர போட்ட வேணாம். அந்த வழுக்கையும் எடுத்து இதோட ஆட் பண்றப்போ நமக்கு சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வழுக்கை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இளநீர் ஆட் பண்றோம். கரெக்ட். அண்ட் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். அதன் பிறகு இனிப்புக்காக இங்க வச்சிருக்க கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்துக்கலாம். இது வேண்டாம் அப்படின்னா நம்ம சுகரும் சேர்த்துக்கலாம். ஆமா. முக்கியமா இதுல நம்ம இளநீர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால திக்கா இருந்த பால் மறுபடியும் தண்ணியா மாறிடும். ஸோ அது இன்னும் திக்காக்குறதுக்காக நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்க்கிறோம். நம்ம சர்க்கரை சேர்க்கிறோம் அப்படின்னா இந்த இளநீரை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இதுக்கு மாறா பால் அதிகமா சேர்த்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஓகே. ஸோ நம்ம செஃப் சொன்ன மாதிரியே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து குக் பண்ணியாச்சு. அது லைட்டாக வந்து பபிள்ஸ் வர மாதிரி ஆகுது. பட் அந்த பபிள்ஸ் வர விடாமல் அவர் வந்து கிளறிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ திக்காக ஆரம்பிக்குது இல்லையா செஃப்? ஆமாம். ஸோ நல்லா திக்காயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இங்கே வச்சிருக்க ஏலக்காய் தூள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஓகே. அது கொதிக்கிற மாதிரி அந்த டைம்லலாம் நம்ம போடக்கூடாது. ரொம்ப நேரம் ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் அப்படின்னா ஸ்டார்டிங்கே போட்டுடலாம். பட் இதுவே வந்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட் போடுறோம் அப்படின்னா கடைசியாக தான் போடணும். அதாவது இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரிகானோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் போடணும். இந்த ட்ரையாக இருக்குது அப்படின்னா கடைசியாக போடணும். ஏன்னா அப்போ தான் ஃப்ளேவர் இருக்கும். அதனால நம்ம ஏலக்காய் வந்து ட்ரை ப்ராடக்ட்னால கடைசியாக நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா அப்போ தான் இதோடைய மனம் இந்த பாயாசத்தில் இருக்கும். ஸோ நல்லா இதை கிளறி விட்டாச்சு. இப்போது இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் சர்வ் பண்ணிருக்கோம். யம்மியான ரெசிபியை நான் வந்து டேஸ்ட் பார்க்குற டைம் வந்துடுச்சு. ஸோ இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு அழகாக பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். சீக்கிரம் இந்த வாசனை பார்த்தீங்க அப்படின்னா கம்மன்னு செம்மையா இருக்கு. ஸோ இது வந்து நல்லா சூடாகவும் குடிக்கலாம். ஓகே. இல்லை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஆனதன் பிறகும் குடிக்கலாம். ஓகே. ஸோ கொஞ்சம் இந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சில்லுன்னு சாப்பிட்றப்போ அதோட ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே செம்மையா ஃபீல் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே. இது தேங்காய்லாம் ஆட் பண்ணிருக்கதால நம்ம மறுநாள்லாம் வச்சு சாப்பிட முடியாது இல்ல? நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நம்ம வெளியில வச்சா தான் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே. சோ பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கடைசில ஃபைனலா எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் குடிக்கிறதுக்காக டேஸ்ட் பார்க்கிறதுக்காக குட்டி கப்ல ஓகே. ஓகே.
சொன்ன மாதிரியே யம்மி தான். இளநீர் பாயாசம் செய்முறை. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல பால் சேர்த்துக்கலாம். கூடவே தேங்காய் விழுதும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிடம் நல்லா கொதிக்க விட்டதன் பிறகு பொடியாக நறுக்கிய வழுக்கை சேர்த்துப்போம். கூடவே இளநீரை சேர்த்துக்கலாம். மீண்டும் அடுத்து ஒரு 4 நிமிடம் கொதிக்க விடுவோம். அடுத்து இனிப்புக்காக கண்டென்ஸ் மில்க் மற்றும் நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக ஏலக்காய் தூள் சேர்த்து கொதிக்க விட்டு அழகா ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிப்போம். அவ்வளோதான், இளநீர் பாயாசம் தயார். ஓகே, சான்ஸே இல்லை, வேற லெவலில் இருக்குது இதோட டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் வந்து எப்போவுமே டெய்லி பார்த்தீங்கன்னா இளநீ குடிப்பீங்க. அதை வந்து இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நீங்கள் வந்து பாயாசம் செஞ்சு குடிச்சு பார்க்கலாம். ஸோ செஃப், நீங்கள் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சேமியா பாயாசம் கேள்விப்பட்டிருக்கோம், ஜவர்சி பாயாசம், அரிசி பாயாசம், பருப்பு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இளநீர் பாயாசம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோட்டல்ஸ்க்கு போய் ஸ்பெஷலான ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போனால் மட்டும்தான் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ஹோட்டல்ஸில் இருக்குது. பட் பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் தான் கிடைக்கும். ஸோ இது மாதிரி இதே ப்ரொசீஜரில் வேறு என்னெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணி பாயாசம் செய்யலாம்? ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் இதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். நம்ம இளநீர் பாயசம் வந்து நீங்கள் பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, இது இன்னும் நம்ம இளநீரோட ஃப்ளேவர் இன்னும் வரணும் அப்படின்னா நம்ம டைரக்டா இந்த வழுக்கை இருக்கு பார்த்தீங்கன்னா இளம் வழுக்கையா இருக்கணும். அதுதான் வந்து நம்ம கட் பண்ணி இந்த சின்ன சின்ன பைட்ஸா போடுவோம். நல்லா கொஞ்சம் முத்துன வழுக்க இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து நல்லா அரைச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்தே பால் எடுத்து நம்ம வந்து பாயசம் செய்யலாம். அது இன்னும் பிரமாதமா இருக்கும். அண்ட் இந்த வழுக்கையில இருந்து பால் வருமா? ஆமா, தண்ணி ஊத்தி அரைக்க வேண்டியது. அந்த இளநீர் ஊத்தி நல்லா அரைச்சோம் அப்படின்னா அது பால் கன்சிஸ்டன்சி மாறிடும். சோ அதை வச்சு நம்ம செய்யும் போது இன்னும் சுவையா இருக்கும். அண்ட் இது இல்லாம இந்த சாமை அரிசி இருக்கு பாத்தீங்களா, சாமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாமை அரிசிய பால்ல வந்து நல்லா வேக வச்சுட்டு அதுல வந்து நம்ம இந்த இளநீர் அதுக்கப்புறம் வழுக்கை எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு செஞ்சோம் அப்படின்னா அது இன்னும் பிரமாதமா இருக்கும். இந்த சாமை அரிசி இளநீர் பாயாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ரெசிபி இதே தான் ப்ரொசீஜர். அதுலயே வந்து நம்ம இளநீர்லாம் யூஸ் பண்ணிட்டு சாமை அரிசி மட்டும் நம்ம தனியா ஆட் பண்றோம் அதுல. இல்ல ஆக்சுவலா வந்து நம்ம பால் வந்து ஊத்துறோம் இல்லையா, அப்பயே சாமை அரிசி கழுவி ஆட் பண்ணிட்டு பால்லயே நல்லா வேக விடுவோம். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல வந்து மத்த இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணாலும் வந்து இன்னும் பிரமாதமா இருக்கும். அண்ட் இது எல்லாமே நம்ம இன்னும் பால் நல்லா சுண்ட சுண்ட காசிட்டு இதே ப்ரொசீஜர்ல கடைசியா கண்டென்ஸ் மில்க் கூட இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அண்ட் கொஞ்சம் க்ரீமும் சேர்த்து அப்படியே ஃப்ரீசர்ல போட்டோன்னு வைங்க, அது எல்லாம் ஐஸ்கிரீம். இதே ப்ரொசீஜர் தான். கொஞ்சம் என்ன ஒரு சில எல்லாமே கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ்லாம் அதிகமா சேர்த்தோம்னா கொஞ்சம் திக்கான ஒரு பதத்துக்கு வந்து அது அப்படியே வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சா சூப்பர். ஸோ பாயசம் செய்யறது எப்படின்னு கேட்டேன், பட் நம்ம செஃப் வந்து ஐஸ்கிரீம் செய்யறதே எப்படின்னு சொல்லிட்டாங்க. குச்சி ஐஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இது கொஞ்சம் லைட்டா தண்ணியா இருக்கணும். இது அப்படியே மோல்ட்ல ஊத்தி வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம இந்த ஸ்டிக் ஐஸ்கிரீம், குச்சி ஐஸ்கிரீம், ஆமா, சோ அந்த மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்ல வந்துரும். ஓகே, வெல், ரொம்ப அழகா சொன்னீங்க. சோ இன்னைக்கு பார்த்த 2 ரெசிபியும் வியூவர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சோ எங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி கொடுத்ததுக்கு தேங்க் யூ so much செஃப். இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு சூப்பரான ரெசிபியோட நாங்க உங்களை வந்து மீட் பண்றோம். until then signing off, சந்திரலேகா and செஃப் YK. எஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் கோல்டு கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ. டடா, பை.